இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டு. வண்டு எல்லாம் அதான் பாருங்க, உள்ள ஒரு பழத்தை அப்படியே தேடி எடுத்துட்டேன். ஆஹா, நல்ல வாசனை. அப்பா சூடுதா, ஸ்டார்டிங்லேயே கொள்ளுறது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம், அதாவது இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த பழத்தை பற்றி நல்லாவே தெரியும். அது பார்க்குறதுனால கலராகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், அப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழம் நிறைய பேர் இப்போ சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பனை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பனம்பழம் கீழே விழுவோம். அந்த பழத்தை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அப்படியே இந்த விலோக் அப்படியே கண்டினியூ பாருங்கள். அந்த பழத்தை சுட்டு சாப்பிட்றத அப்படியே ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். கதை சாத்திடுவோமா? கதை சாத்த மாதிரி சின்னதாக ஒரு அணப்பில் எடுத்துருவோமோ. தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே ஊற்றி வச்சிட்டியா? அப்புறம் என்ன பண்ணுறதா, மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் ஊற்று. என்னடா பெரிய அணைக்கூட எடுத்துகிட்டு போகிறானே, இப்போ அணைக்கூட நிறைய எடுத்துகிட்டு வர போகிறோம்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா பனம்பழம் நல்லா வெயிட்டாக இருக்குமா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால தான் கூட எடுத்துகிட்டு போகிறோம். இது ஓடக்கரை, பக்கத்துலேயே மரம் இருக்குது, அப்படி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, புது பழமாக எடுக்கணும். பழம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆகாதா? அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் பழைய பழம். அதெல்லாம் விதைக்கு வேணா ஓட்டை விழுந்துச்சு பாருங்க. கிழங்குக்கு எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் எடுத்து கும்பலாக போட்டு இந்த அதில் பாருங்களேன் எவ்வளோ பழம் விழுந்து கிடக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ பழம் கிடக்குது. நான் கும்பலாக எடுத்து போடுறாங்க, அந்த கிழங்கு போடுறதுக்காகவும் கும்பலாக எடுத்து போடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆகாதா? இதெல்லாம் ஆகாது. புது பழமாக எடுத்தா சுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த இதனால தானே இருக்குது பாரு. கிடைக்கலாம் எடுத்துக்கோ. அம்மா பனம்பழம் பார்த்தீங்கன்னா தேடி போருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனம்பழம் தான். அப்படியே காமிக்கிற பாருங்களேன். நிறைய லைன் பாருங்க, அப்படியே தெரியுதா? அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனமரமாக தான் இருக்கும். அப்படியே எல்லாத்துலேயுமே போய் பார்க்க போகிறோம். எது நல்ல பழமாக இருக்கோ பார்த்து தேடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செய்ய போகிறோம். அந்தாண்டு பழம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, இது எடுக்க போகிறோம். எங்க இங்கே பாருமா, இங்கெல்லாம் பாருமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஐயோ ஏமா வண்டு வச்சிருச்சு பாருங்க, உள்ள நிறைய வண்டு இருக்குது. இது மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக தேடி எடுக்கணும். தூக்கி போடாது அதெல்லாம். ஆஹா, இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் கிடச்சிச்சு. எப்படிம்மா இங்கே பாருமா, வண்டு அதுக்குள்ளே வச்சிருச்சு. கொண்ட இன்னும் தூக்கி கிடப்பியா? ஆமாண்டா. இவ்வளோ பழம் கொட்டி கிடக்கு. எல்லாம்னா ஏற்கனவே நிறைய விழுந்துருச்சு போல. இந்த பழத்தெல்லாம் பொறுக்கி கீழே ஓடக்கரையில் கீழே போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்புறமா கொஞ்சம் மலைகளை வந்ததுன்னா அந்த பனங்கிழங்கு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இதெல்லாம் ஊனி போட்டோம்னா பனங்கிழங்கு வந்துடும். அந்த பழத்தை பாரு. இதெல்லாம் அதுக்கு மேலடா. இதுலயும் பாருமா வந்து. இதெல்லாம் வந்துடா. ஓ இதெல்லாம் புட்டுமா இங்க பாரு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழம் கிடச்சிச்சு. நீ பழம்டாதுல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்க, ஒரு பழத்தை அப்படியே தேடி எடுத்துட்டேன். ஆஹா, நல்ல வாசனை. காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. கீழே பாருங்கள், இப்போது மேலேருந்து கீழே பனம்பழம் தூக்கி போட்டோம்ல, அதெல்லாம் பாருங்கள் கும்பலாக எடுத்து போட்டுருக்காங்க. இதை யோசிச்சு என்ன பண்ணுவோன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ மழை பெய்யாதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணுறோம். இல்லைன்னா அதெல்லாம் பனங்கிழங்கு வளர வைக்கிறதுக்கு மண்ணெல்லாம் தோண்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டு. வண்டு எல்லாம் அதான் பாருங்கள், உள்ளே ஃபுல்லாகவே அப்படியே வண்டாக தான் இருக்கும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பழமாக இருந்தால் இந்த மாதிரி வண்டு இருக்காது. இங்கே இருக்க எல்லா பழத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் முளைக்க போட்டு எல்லாம் பனங்கிழங்கு ஆக்கிடுவோம். மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈரமாக நம்ம தோண்டி வைக்கிறதும் கரெக்டாக இருக்கும். இது முளைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான் இதில் கும்பலாக வச்சுருக்கோம். பார்ப்போம், ஆடி 18 கழிச்சதும் மழை வருமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் விவசாயம் பண்ணுறது ஒவ்வொரு வேலையை அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி போமா, அடுத்த மரத்தை பார்க்கலாம்.
அந்த பழத்தை பாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. நல்லா தான் வாசம் அடிக்குது பாரு. பார்க்கலாம் கொண்டா. ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு. அந்த இது மட்டும் உடமா. இதில் வந்துடலடா. அப்பா பனம்பழமோட வாசம் தாங்க. அதில் வந்துடல. செம்ம ஸ்மெல்லு. சரிமா இதை பச்சை சாப்பிடலாமா? சாப்பிடலாம் தப்பிக்காம சாப்பிடலாம். நல்ல இப்படிடா இப்படி சாப்பிடணும்டா. ரெண்டா போடுறா. ரெண்டா போடுறா. இப்படி போடணும். இந்தா கொண்டா. ஐயோ இதை சாப்பிட்றத விட இந்த வாசம் செம்மையா இருக்குங்க. அப்பெல்லாம் அந்த பழம்பழம் கிடைக்காது, ஓடுவோம் அங்கே இங்கே. கொஞ்சம் நார் தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்து சாப்பிடணும். மாம்பழம் மாதிரி இருக்கு, டேஸ்ட் மட்டும் பனம்பழம், பார்க்கறதுக்கு மாம்பழம் மாதிரி இருக்கணும். அப்படி சாப்பிட்டே போய் அடுத்த மரத்தை பார்க்கலாம். கீழே தான் இருக்கும், அங்கே மேலே போய் பார்க்கலாமா? மேலே ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். நான் கீழே போட்டுறதா? சாப்பிட்றதா சாப்பிடு. அப்புறம் இது பாருங்க, இது இந்த கார்த்திகை மாதம் ஆனால் அந்த மாவலி சிவன் தெரியுமா? நானே கூட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இதை வச்சு மாவலி செஞ்சு அப்படியே பொறியாக சுத்தம். அதை நான் இந்த வருஷம் கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இந்த பணமெல்லாம் சின்ன வயசில் கிடைக்காதுங்க, அதெல்லாம் கிடைக்காத அடிச்சுக்கும், ஆளுக்கு ஒரு பீஸாக பிச்சுட்டு சாப்பிடுவோம். இப்போ பணம் பழம் இவ்வளோ இருந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது, சாப்பிட முடியல. கீழே தான் இருக்குங்க. இந்த மரத்தில் பாருங்க, நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது. இதுலாம் பாருங்க, அதுலேயும் இருக்குது. மேலே ஒன்றையும் காணுமா? மேலாம் இருக்காது, கீழே தான் இருக்கான். வேறு அங்கெல்லாம் கிடக்கு போயிருக்கான். வேறு அங்கே பேர் எப்படி நான் போய் எடுப்பேன்? சரி புடி. அப்பா இது பாரு, இது காஞ்சிருச்சு ஆட்டுக்கு. இந்த பழம் காஞ்சிருச்சு, இது நல்லா இருக்கு. இந்த பனம்பழம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏப்ரல் மே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நொங்கு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த பதத்தில் இருக்கும். அப்புறம் இப்போ 2-3 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நல்லா முத்தி போய் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழம் எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும். இது அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நாள், 10 இல்லை ஒரு 5 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாக கொட்டி இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். வண்டு இருக்குது அதுலேயும் வண்டா? ஒன்று தான் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி தான் இருக்குது. பழைய பழம். உட பார்க்கலாம். அவ்வளோ சத்தங்க, உட நம்ம கெட்டுருச்சுமா. ஏம்மா உடமா அதை? ஐயோ இல்லை, வெட்டி எடுக்க முடியுமா? போட்டியா? அங்கே ஒரு பழம் இருக்கு பாரு. எங்க எங்கம்மா? அந்த அதில் அதுவா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க மாதிரி இருக்கு, போய் பாரு. பாம்பியும் ஏதோ இருக்கும். இதே இருக்கு போதுமா? ஓ, நம்ம பிள்ளைலாம் ஒன்றும் பண்ணாது போ. அப்படியே வந்து காமி. ஓகே, அப்பா பழத்தை எடுத்துட்டேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு தான் தெரியல. இருக்கும் தோல் பச்சையாக இருக்குல்ல. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்போ ஒரு பழம் கிடச்சிருக்கு, நல்ல பழமா. ஃபஸ்ட்டு கிடச்சி சாப்பிட்டாச்சு, இப்போ 2வது ஒரு பழம் கிடச்சிருக்கு. இன்னும் 2 கிடச்சா கூட போகும், சுட்டலாம். அப்புறம் அந்த மரத்தில் நிறைய கிடக்குது. அதெல்லாம் பழைய பழம். இதெல்லாம் பழைய பழம் மாட்டேங்குது. இதெல்லாம் பழைய பழம்டா, அதான் வேஸ்ட்டு. வா, இதெல்லாம் சின்ன பழம் மாட்டுங்க. ஆனால் இது நேற்று பாரு, நல்லா இருக்கான்னு. அந்த இது கொம்பு உடச்சு. இதில் போட்டு அந்த பழத்தை பாருமா, இந்த கடைசியில் இருக்கு பாரு. போ எடுது. நல்லா இருக்கா? போட்டு வாங்கிடலாம். போட
காட்டுமா இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி இருக்கு. அப்பா என்னடா போட்டுரு. ஆ நல்லா புது பழமாக இருக்குது. இந்த அதுவா? பர்ஃபெக்ட், பக்காவாக இருக்குமா. இன்னைக்கு விழுந்தது அதுதான் கோம்பாலுவாமல் கிடக்குது. இது கரெக்டாக இருக்குது. இது வேணா இன்னைக்கு வேண்டதா இருக்கிற இருக்கு. அந்த எல்லா மரத்துலையுமே காற்று இப்படி அடிக்குது. ஆடி காத்துல அம்மியும் நவருன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது போல். நாங்களும் எல்லா மரத்தையும் தேடி தேடி தான் பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பழம் கிடைக்க மாட்டுது. ஒரு 2 பழம் தான் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது கொஞ்சம் சின்னதாக, அது பெருசு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷான பழமே கிடைக்க மாட்டேங்குது. இது 2 தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இது இப்போ பனைமரம் சுடுறதானே ஒன்றும் தெரியல. ஏன்னா 2 தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிறது சுடலாமல் என்ன பண்ணலாம்? சுட்டுருவோமே. சரி வா பார்க்கலாம் வா. ஏதாவது பழம் கிடைக்குதானே? அதாவது பனம்பழம் எல்லாமே அப்படியே அந்த ஓட பக்கமாக விழுந்துரும் போல். அது கீழே இறங்கி தான் போய் பார்க்கணும். கல்லா இருக்கு, பார்த்து வா. இது அப்படியே வரியா? இங்கேயுமே ஒரு பழம் கூட இல்லையா இடத்துல? அந்த அந்தாண்ட போ சந்துரு. இங்கேயும் பழம்லாம் கிடக்குது. இங்கே பாருங்க, இந்த ஒரு பழம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஒரு பழம். அம்மா இங்கே ஒரு பழம் கிடச்சிச்சுமா. இந்த ஒரு பழம் மட்டும் தேடு போதும். கரெக்டாக இருக்கு, போதும். இதை இப்போ நாங்கள் சுட போகிறோம். பாருங்க, உள்ளே நிறைய மட்டை இருக்குது. பனை மட்டையை வச்சு நாங்கள் சுட போகிறோம். பாருங்கள் எத்தனை மட்டை எடுத்துகிட்டு வருது? ஒரு 2 எடுத்துகிட்டு வருதா? அதே மாதிரி இந்த பனை மட்டெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அடியில் ஏதோ பாம்பிக்கும் இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து எடுக்கணும். 2 போதுமா? போதும், எடுத்து வந்துட்டா வேற வச்சுக்கலாம் வா. சரி வா. பனைமலை சுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது அங்கே ஓடக்கரையிலே வச்சு சுற்றலாமான்னு தான் பார்த்தோம். ஆனால் அங்கே கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால இருந்தானே கொஞ்சம் கரம்பு இருக்குது எங்கள் வெயில் பக்கத்தில். அங்கே அப்படியே சுட்டுக்கான்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே எப்படி 1 மணி நேரம் ஆயிருமாம்மா பனைமலை சுரத்துக்கு? ஆயிடும். ஏன்னா அது பனைமலை நல்லா வேகணும்ல, அதனால. காற்று தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, வெயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. நாங்களே இப்போ தான் இங்கே அந்த பனம்பழத்தை சொல்லலான்னு வந்தோம். எனக்கு எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாய் அட்னன்ஸ் போட்டு இங்கே படுத்துருக்குது. வெயில் தாங்கல போலானதான் நிழல் எங்கே இருக்குன்னு தேடி வந்து ஜாலியாக வந்து படுத்துருக்கு. இங்கே கொஞ்சம் வேப்ப மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடுக்கணும்னு இருக்கும். அதனால தான் தலைவன் இங்கே வந்து படுத்துட்டான் போல. நம்ம ஊர் காவலங்கிற நம்ம காவலன். அப்படியே போடுமா, அங்கே போடு, இங்கே பக்கத்துலேயே போடு. காத்தாடி இது பத்துமா? என்ன பண்ணுமோ அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கிறதுலே. பக்கத்தில் எடுத்துருமா, மேலே மட்டை மேலே வச்சு அப்படியே மூடி போடுமா? ஆமாம், எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மாட்டில் பனம்பழத்தை வை. லைனாக வைக்கணும். இந்த இண்டாண்ட வை. பத்து வருஷம் காற்றுல பிடிக்குதா இல்லைன்னு தெரியல. ஒரே உச்சில் பற்றிச்சா? மட்டை நல்லா பிடிச்சிச்சு, எடுத்து வைமா. மட்டை பத்தாத இடத்துல ஓடுற இன்னும் 2 மட்டை எடுத்துடா. அதுதான் முன்னே கேட்டனா இல்லையா, மட்டை போதுமா என்ன எடுத்துக்கலாமான்னு. சரி ஏறிட்டு இருந்தா போய் எடுத்து வந்துடுறேன். மட்டை நல்லா பிடிச்சிச்சு. இதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிரு மட்டும் நான் போய் ஓடி போய் எடுத்து வந்துட்டேன் மட்டை. சரி புடி டக்குன்னு எடுத்துட்டு அமைஞ்சு போட போகுது. ஒன்று போடே. அப்போ அனல் வேற, இந்த வெயிலுக்கு எதுக்கு இன்னும் அனல் அடிக்கும். ஆடுலாம் தானே பயந்துட்டு நிற்குது பாரு. போடாத இனிமேல் போடாத இரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மட்டை எரிஞ்சிருச்சு. இதுவும் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். வெயிலுக்கு அதுக்கும் இந்த சூடு வேறு ரொம்ப தாங்கலை நம்மளால. வருமா, நல்லா வெடிச்சிருக்கு பாருமா. ஒரு பொங்குது வரல.
ஆன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். பண்ணிட்டு அனல் சூடு குறைஞ்சாதான் இப்போ எடுக்க முடியும். இப்போலாம் கை வச்சா வெந்துடும் கை. நம்மளாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வெடிச்சுக்கிச்சுமா. அப்பா சூடு ஆகட்டும், அப்போ தான் சாப்பிட முடியும். உரிமா ஏதோ உரிக்கிறேன். ஏதோ ஒன்று உரி. பெருசாக இருந்தோம். அப்பா உள்ள சூடாக இருக்குமா. சூடுறா. உரி எந்த பழத்தை உரி. உரிமா. ஓ இது அதோட சூப்பராக இருந்துருதுமா. நல்லா கலரே வேறு திக்காக இருக்குது. உரி. அப்பா சூடுறா. ஐயோ என்ன கலரு பாருங்க. பணம் சக்கையாக வந்துருக்குது. இடம் ஒரு பீஸை உரியும் திம்மா. எப்படிமா உரிச்சோம்மா? இது தோலை உரிக்காம அது எது ஒரு இதாவில் மேலே உள்ள தப்பு. பச்சையாக சாப்பிட்றதோட கொஞ்சம் வெவிச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நார் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ தான் சின்ன வயசில் பணம் சாப்பிட்டு அடிச்சிட்டு ஞாபகம்லாம் வருது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த பனம்பழம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? அப்புறம் பனம்பழம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.